ونتوكل عليه أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த மேலான பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுடைய இரக்கத்தால் அன்பால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அவர்களை பற்றி பேசக்கூடிய மஜ்மாவில் அல்லாஹ் எங்களை அமர வைத்திருக்கிறான். ரப்ப அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் உற்சாகமாக ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளால் இன்ஷா அல்லாஹ் சில முக்கியமான விஷயங்களை பேசுவோம் என்று சொல்லி நினைக்கிறேன். ஜமீயத்துல் உலமாவுடைய ஷமாயிலு திர்மிதி நபி அவர்களை பற்றி ரபியுல் அவ்வல் மாதத்தில் 12 நாட்களாக செய்யக்கூடிய இந்த தொடர் நிகழ்ச்சியில் 5வது நாளில் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு எப்படி இருந்துச்சு, அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜோக், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது நகைச்சுவை எப்படி இருந்துச்சு என்ற தலைப்பு தரப்பட்டிருக்குது. ரைட், நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். ஆண்கள் இருக்கிறீங்க, ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு ஆம்பளை ஒரு ஆண் எத்தனை வார்த்தைகள் பேசுவார்? சராசரியாக எத்தனை வார்த்தைகள் பேசுவார்? எத்தனை வார்த்தைகள்? 5000. சைக்காலஜியில் சொல்லுவாங்க 5000க்கும் 7000க்கும் இடைப்பட்ட வார்த்தைகள் பேசுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆண்கள் பேசுகிற குறவு. பெண்கள் எவ்வளோ பேசுவாங்க? வீட்டில் எங்களுக்கு தெரியுமே, 10 12 1000. 10 12 நானே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். எங்கள்ட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் 10 12 வார்த்தையோடு முடிச்சுட்டா பெரிய செய்திண்டு. 10 12000 சைக்காலஜியில் சொல்லுவாங்க ஒரு பெண் சராசரியாக 20000 வார்த்தைகள் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்களாம். எத்தனை வார்த்தைகள்? 20000 வார்த்தைகள் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்களாம். இதனால தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவையில் கூட 3 பேத்தை தவிர பேச வானம் என்று சொல்லிட்டு 3 பேத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க. அதில் ஒருத்தர் யாரு? கணவன் மனைவி. கணவன் மனைவி அவங்க இஷாவுக்கு பின்னாலேயும் பேசுங்க, பிரச்சனை இல்லை என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு அனுமதி தந்தாங்க. நாங்கள் ஒரு தெளிவை விளங்கி கொள்ளணும். மூட்டுலுக்கு அதிகமான பிரச்சனை வாரன்னு தெரியுமா? ஆண்கள் பேசுகிறல்லன்ற பிரச்சனை ஒன்று வார. பெண்கள் சொல்கிறாங்க ஆண்கள் பேசுகிறாங்க இல்லைன்னு சொல்லி. பெண்கள் சொல்லுவாங்க, இந்த ஆண்கள் சொல்லுவாங்க பெண்கள் அதிகமாக பேசுகிறாங்க. இப்போ இது உண்மையிலே அவங்களுடைய நேச்சர், அது அவங்களுடைய நேச்சர். ஒரு ஆண் என்று சொன்னால் அவர் கொஞ்சம் குறைவாகத்தான் பேசுவார் என்றத ஒரு பெண் உண்மையிலே விளங்கி கொள்வான்னு சொன்னால் பிரச்சனைகள் வராது. உதாரணம் ஒன்று சொல்லுவோமே. உதாரணமாக எங்களோட வாழ்க்கையில் அனுபவங்கள் இருக்குது தானே, கல்யாணம் முடிச்சிருக்கிறோம். அப்போ ஒரு விஷயத்தை பேச வந்தால் வைஃப் எப்பயும் எப்படி பேசுவான்? சுற்றி வளைச்சி அப்படியே பேசுவான். ஆண்கள் என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் அவசரமாக சொல்லுங்கள் விஷயம் என்னான்னு சொல்லி அப்படின்டுவாங்க. ஏண்டா ஆண்களுக்கு மிச்சம் பேசிக்கொண்டு ஈக்கிறது விருப்பம் இல்லை. இதனால தான் அதிகமான ஆண்கள் கூட வெளியில் ஹொத்துபா முடிச்சுட்டு பேசுவாங்க, இப்படி கொஞ்சம் ஹஸ்ரத் இழுத்துட்டாரையா, ஹஸ்ரத் இழுத்துட்டாரேனா
கண்ணியமான அன்பார்ந்தவர்களே, அப்போ பெண்களை பொறுத்த வரையில் அவங்க அதிகமாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க, அதிகமாக பேசக்கூடியவங்களாக, வர்ணிக்கக்கூடியவங்களாக. ஒரு விஷயம் இப்படி நடந்திருந்தால் அதை இவ்வளோ பெருசாக்கி பேசுவாங்க. இப்போ கண்ணியமானவர்களே, இந்த பேச்சு என்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த பேச்சு எப்படி அமையணும், பேச்சால் எவ்வளோ நன்மைகள் இருக்குது, பாதிப்புகள் இருக்குது என்றதை நாங்கள் சுருக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேச்சை வச்சு எங்களுக்கு விளங்கி கொள்ளலாம். ஷமாயிலுடைய முதலாவது பேச்சை பற்றி வரக்கூடிய ஹதீஸில் ஹதரத் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அல்லாமா இப்னு திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்ரிது சர்தக்கும் ஹாதா வலக்கின்னஹு கான யதகல்லமு பிகலாமின் பய்யினின் ஃபஸ்லின் யஹ்ஃபுதுஹு மன் ஜலஸ இலைஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தைகள் எப்பயுமே வச்சன்னு பேசிக்கொண்டிருக்க மாட்டான். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தைகள் எப்பயுமே என்னது, வச்சன்னு சொல்லி இந்த நேரம் அப்படி பேசிக்கொண்டு இருக்க மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக இருக்கும். ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படி இருக்கும், தெளிவாக இருக்கும். ஒரு வார்த்தை பேசிட்டு இன்னொரு வார்த்தை பேசுறதுக்கு நபி அவங்க இடையில பாசம் விடுவாங்க. ஏன்? மக்கள் விளங்கி கொள்றதுக்காக வேண்டி, யாஃபப்படுத்தி, அதாவது மனனம் செஞ்சு கொள்றதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தைகள் தெளிவாக இருக்கும் என்ற விஷயத்தை ஹதரத் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க. ஹதரத் அனஸ் ரதியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஒரு ரிவாயத்து வருவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வார்த்தையை பேசினாங்கண்டா அது மக்களுக்கு அந்த விஷயம் ஆழமாக பதியணும் என்றதுக்காக வேண்டி அதை திருப்பி 3 தடவை பேசுவாங்க என்று சொல்றாங்க. 3 தடவை. நாங்கள் இன்றைக்கு எங்கட பிள்ளைகளுக்கு எப்படி பேசுற, உனக்கு ஒருக்க சொன்னா விளங்குற இல்லையா, உனக்கு ஒருக்க சொன்னா விளங்குற இல்லையா, எத்தனை தடவை சொல்றோம் உனக்கு. அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு பேசுறதுக்கு சொல்லித்தர முறையை பாருங்களே. ஒருத்தரோடு பேசுகிற நேரம் ஒருக்க விளங்க மாட்டாங்க, 2 தடக்க விளங்க மாட்டாங்க, 3 தடக்க விளங்குறது கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யுங்க, விளங்குற மாதிரி, விளங்குற பாசையில் கொஞ்சம் நீங்கள் பேசுங்க என்று சொல்லி ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேச்சுடைய சிஃபத்தை ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய சாச்சா ஹிந்த் அபி ஹாலா ரலியல்லாஹு தஆலா அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க. சில பேர் ஈக்கிறாங்க, வர்ணிங்கன்னு சொன்னால் அவங்கள போல வர்ணிக்கிறாளோன்னு வேறு யாரும் ஈக்க மாட்டாங்க. ஏன்? அந்த அளவுக்கு வர்ணிப்பான். சில பேர் சில சம்பவங்களை சொல்கிற நேரம் எப்படி ஈக்குமெண்டா, நாங்கள் உண்மையிலேயே அந்த இடத்துல போய் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுடைய சம்பவம் அப்படி அழகா அதை வர்ணித்து சொல்லுவாங்க. இந்த சொல்கிற எங்கட பாசையில் சொல்கிறேன், சிங்களத்தால் சொல்கிறேன், இந்த பொக்கெம்ம கீனவா அப்படின்னு, இந்த பொக்கெம்ம சொல்கிற, உள்ளத்துக்கு படுறதுக்கு சொல்கிற, இது மாதிரி ஹிந்த் இப்னு அபி ஹாலா ரலியல்லாஹு தஆலா அவங்க இருக்கிறாங்களே, இவங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆக விசேஷமான ஒரு தன்மை என்னண்டா, இவங்க வர்ணிக்கிற விஷயத்தில் எக்ஸ்பர்டான ஒரு ஆள். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவங்க போய் கேட்குறாங்க, சாச்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய எப்படி பேசுவாங்க, எப்படி மக்களோட கதைப்பாங்க என்ற விஷயத்தை கொஞ்சம் சொல்லுங்களே என்று ஹதரத் ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க பேசி கேட்ட நேரத்தில் ஹிந்த் இப்னு அபி ஹாலா ரலியல்லாஹு தஆலா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேச்சை வர்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பயுமே கவலையோடு இருப்பாங்க. எப்பயுமே பிடிப்பாங்க, கவலையோடு இருப்பாங்க. இந்த இடத்துல நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கைன்னு ஒன்று இருந்துச்சு, வெளி வாழ்க்கைன்னு ஒன்று இருந்துச்சு. நாங்கள் ரெண்டுக்கும் வித்தியாசத்தை விளங்கி கொள்ளணும் தெளிவாக. இன்றைக்கி அநேகமான வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனைண்டா, பெண்களுடைய பக்கத்தில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னாண்டா, மாப்பிள்ளமார்கள் எப்பயுமே வீட்டுக்கு வந்தாலும் என்ன செய்கிற ஃபோனை நோண்டி கொண்டு இருக்கிற, பிஸ்னஸில் வந்த அந்த கஷ்டம், அந்த பிரச்சனைகள், அந்த கடன்கள் அல்லது ஏதாவது குடுக்கல் வாங்கல்களுடைய சிக்கல்கள் எல்லாம் ஒன்றுமே தெரியாத
ஒரு அப்பாவி கிட்ட வந்து தான் அதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் காட்டுற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மத்துடைய கவலையில் இருந்தாங்க. ஆனா அந்த கவலையுடைய வெளிப்பாடு விளங்கும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ள ஒரு கணவனாகத்தான் இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை தெளிவாக கொடுத்தாங்க. இன்றைக்கி இந்த விஷயத்தில் மிச்சம் நிதானமாக இருக்கணும். அநேகமான குடும்பங்களுக்கால சிக்கல்கள் வாரத்துக்கு காரணமும் இதில் ஒன்று தான். என்னண்டா, எந்த இடத்துல எப்படி இருக்கணும் என்றது தெரியாது. நபியும் உம்மத்துடைய கவலையை சுமந்தவங்க. ஆனால் வீட்டுக்குள்ள மனைவிக்கு கணவனாக இருந்தாங்க, பேரப்பிள்ளைக்கு ஒழுங்கான ஒரு அப்பாவாக இருந்தாங்க, தண்ட மகளுக்கு ஒழுங்கான ஒரு வாப்பவாக இருந்தாங்க, மருமகனுக்கு ஒரு மாமாவாக இருந்தாங்க. இந்த விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு பெரிய பிரதிபலிப்பை உண்டாக்கிச்சு. அதே போல எப்பயுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீண்ட சிந்தனையுடையவர்களாக இருந்தாங்க. நபி அவங்களுக்கு ரெஸ்ட்ன்றது மிச்சமே குறவு. ரெஸ்ட்ன்றது வாழ்க்கையில மிச்சமே குறவு. கண்ணியமான அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இரவையும் சொல்றான், பகலையும் சொல்றான். இரவ சொல்றான், யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா, யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர். அல்லாஹ் ரெண்டையும் சொல்றான். உங்களுக்கு ரெஸ்ட் இல்லாத ஒரு உழைப்பு தரப்பட்டு இருக்குது யா ரசூலல்லாஹ். கொஞ்சம் பாருங்க, இவ்வளோ ரெஸ்ட் இல்லாம உழைக்கிறதும் அன்பார்ந்தவர்களே குடும்ப வாழ்க்கையை பாதிக்கல. குடும்ப வாழ்க்கையை என்ன செய்யல, பாதிக்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதிகமாக ரெஸ்ட் இருக்கல்ல. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக மௌனமாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? அதிகமாக மௌனமாக இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவைக்கு தவிர சும்மா பேச மாட்டாங்க, தேவைக்கு மட்டும் பேசுவாங்க. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டா அல்லாஹ்ட பேரை கொண்டு பேசுவாங்க, முடிக்கிற நேரமும் அல்லாஹ்ட பேரை கொண்டு முடிப்பாங்க. சிறிய வார்த்தைக்குள்ளால பெரிய ஆழமான கருத்துக்கள் பொதிஞ்ச அளவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேச்சுகள் இருக்கும். அந்த வார்த்தைகள்ல கூடுதலானதோ அல்லது குறைவானதோ இருக்காது, மக்கள் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பயுமே கடுகடுத்த நிலைமையில பேச மாட்டாங்க. எப்படி பேச மாட்டாங்க? முகமெல்லாம் கடுகடுத்த நிலைமையில யாரோடையுமே பேசினது கிடையாது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இழிவான முறையில ஒருத்தரை தாழ்த்தி என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஒருத்தரை தாழ்த்தி இழிவாக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேச மாட்டாங்க. தனக்கு கிடைச்ச அற்பமான சொற்ப நிஅமத்துகளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை பெருசாக மதிச்சு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்த ஒன்றையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறை சொன்னது கிடையாது. ஒரு சாப்பாடு, அந்த சாப்பாடு நல்லதாக இருந்துச்சுண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹு தஆலாவை புகழுவாங்க. அதே போல சாப்பாடை பற்றி மிச்சம் பெருசாக புகழ்ந்து கொண்டு போக மாட்டாங்க. அதே போல அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு குறை சொல்ல மாட்டாங்க. துனியாவுடைய விஷயத்தில் நபி அவங்க எப்பயுமே கோவப்பட்டது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனக்காக வேண்டி யாரிடத்திலையும் பழி வாங்கினதும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹக்குகள் அல்லாஹ்வுடைய கடமைகள்ல ஏதாவது முன்பின்கள் நடந்துட்டண்டா அதில் ஒட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. தண்ட விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறல்ல, கோவப்படுறதும் இல்லை, பழி வாங்குறதும் இல்லை. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் அதுக்கு. நபி அவங்களுடைய வாழ்க்கை உண்மையிலே அற்புதமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை ரோட்டில் போய் கொண்டு இருக்கிறாங்க. நபி அவங்க ஒருத்தர்கிட்ட கடன் எடுத்திருந்தாங்க. ஒரு 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 காட்டரபி கிட்ட கடன் எடுத்திருந்தாங்க. இவர் கடன் கேட்கறதுக்கு வந்த நேரம் என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மேல் அங்கியை பிடிச்சி இழுத்தெடுத்தார். பின்னுக்கால போய் இழுத்தெடுத்தாரு. பக்கத்தில் இருந்த சஹாபி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அவர் இழுத்து எடுத்த முறை இருக்குது தானே, எந்த அளவுக்கு நபி அவங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கிச்சுண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய, நான் நினைக்கிறேன் அவங்களுடைய வர்ணனை உங்களுக்கு நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அல்லது பின்னால வரும் என்று நான் நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மேனி அது சிவப்பு கலந்த வெண்மையுடைய மேனி, சிவப்பு கலந்த வெண்மையுடைய மேனி. இவர் இழுத்த பாரம் நபி அவங்களுடைய கழுத்தில் அப்படி அந்த அந்த சொகப்பு அச்சு அப்படி விழுந்துச்சு. அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் அவர் இழுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி திரும்பிப்பாங்க? கொஞ்சம் எங்களே யோசிச்சு பாருங்க. நபி அவங்களே, எனக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் ஒன்று வந்திருந்தா நான் எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பேன், நான் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பேன் பாருங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக திரும்பினாங்க. புன்முறுவல் பூத்து கொண்டு சிரிச்சவங்களாக நபி அவங்க அப்படியே திரும்பினாங்க. அப்ப இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய அந்த கஷ்டங்களுக்காக வேண்டி நபி அவங்க எப்பயுமே கோவப்பட்டது கிடையாது. ஆனா அல்லாஹ்வுடைய ஹக்குன்னு சொல்லி வந்துட்டண்டா, கடமைகள்னு சொல்லி வந்துட்டண்டா, நபி அவங்க எப்பயுமே அதை விட்டு கொடுத்ததும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏதாவது ஒருத்தருக்கு இஷாரா சைக்கின செய்யணும்டா, நாங்க எப்படி சைக்கின செய்வோம்? ஒரு விரலால சைக்கின செய்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சைக்கின செய்ய மாட்டாங்க. முழு கையையும் அப்படி விரிச்சு அழகான முறையில சைக்கின செய்வாங்க. நாங்க இப்படி குத்தி காட்டுற மாதிரி இப்படி நீ தான் அவன் தான் அப்படித்தான் இப்படித்தான் என்று சொல்லி சைக்கின செய்வோம். நபி அவங்க அப்படி ஒரு நாளும் சைக்கின செய்ய மாட்டாங்க. கையை விரிச்சு அழகான முறையில் சைக்கின செய்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சரியம் ஏற்படக்கூடியதாக இருந்துச்சுண்டா அந்த ஒரு விஷயத்தை சொல்ற நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை இப்படி அழகான முறையில் பெரட்டி நபி அவங்க ஆச்சரியத்தை வெளிப்படுத்துவாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னமாவது விஷயத்தை சொல்லணும்டா நபி அவங்க இப்படியும், அதாவது தன்னுடைய வலது கையுடைய உள்ளங்கையில இடது கையுடைய பெருவரல கொண்டு இப்படியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சைக்கின செஞ்சு ஆச்சரியப்படுத்திருக்கிறாங்க. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரோடையாவது கோபமான ஒரு காரியம் நடக்கிற மாதிரி நடந்துச்சுண்டா நபி அவங்களுடைய முகத்தை அப்படியே பணிச்சு கொள்வாங்க, தாழ்த்தி கொள்வாங்க, திருப்பி கொள்வாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் வந்துச்சுண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய முகத்தை கீழே பணிச்சு கண்களை அதாவது சுருக்கி நபி அவங்க அழகான ஒரு சிரிப்பாங்க. எப்பயுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிரிப்போ இது வெடி சிரிப்பாக இருக்காது, மாறாக அது ஒரு புன்முறுவலாகத்தான் இருக்கும். எந்த அளவுக்கு உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்கண்டா நபி அவங்க எத்தனை தடவை வாழ்க்கையில சிரிச்சிருக்கிறாங்கன்றதை கூட பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில் 67 தடவைகள் சந்தர்ப்பங்கள் சிரிச்சிருக்கிறாங்க. 67 சந்தர்ப்பங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 19 சந்தர்ப்பங்கள் அழுந்திருக்கிறாங்க. நபி அவங்களுடைய அழுகைகளையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நபி அவங்களுடைய சிரிப்பையும் உலமாக்கள், சஹாபாக்கள், இமாம்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நபி அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே பாதுகாக்கப்பட்டிருக்குது என்றைத்தான் ஆச்சரியம். நான் கடைசியாக இந்த தலைப்பில் சுருக்கத்தை கொஞ்சம் சொல்கிறேன். பொதுவாக எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எங்களோட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அழகாக மாறணும். இவ்வளோ நேரம் வாசிச்சத்தில் இந்த ஹதீஸில் படிக்க வேண்டிய நபி அவங்களுடைய பேச்சுடைய தன்மையில் கிட்டத்தட்ட ஒரு 11 விஷயங்கள் வருது. 10 விஷயங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசின எப்படி பேசுவாங்க? தெளிவாக பேசுவாங்க. ரெண்டாவது மென்மையான சாஃப்டான வார்த்தைகளை கொண்டு பேசுவாங்க. நபி அவங்க பேசுறது மட்டும் இல்லை, அவங்க ஒரு ஆக்டிவ் லிஸ்னர். நபி அவங்க அதை ஒழுங்கான முறையில் கேட்பாங்க. மனைவி பேசினாலும், யாரு பேசினாலும், பிள்ளைகள் பேசினாலும் அதை கேட்பாங்க. கேட்கறது என்றது எங்கள்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்ட மீக்கணுமா? இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ உண்டு பேய்த்துச்சு, எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியா. இந்தியாவில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் உண்டு. ஒரு புள்ள ஒரு டீச்சர்கிட்ட பேய்த்து தனக்கு நடக்கக்கூடிய அநீதியை பற்றி முறப்படுறதுக்காக வேண்டி போகுது. இந்த ஃபோன்லேயும் இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்போ முறப்படுறதுக்கு போகுது. என்ன, அவங்களுடைய சக மாணவர்களால் நடந்த ஒரு விஷயத்தை புள்ள சொல்றதுக்காக வேண்டி போகுது. பல தடவை போகுது, 1 தடவை 2 தடவை 3 தடவை போகுது. ஆனால் அந்த டீச்சர் அந்த புள்ளைக்கு சரியான முறையில் ரெஸ்பான்ஸ் பண்ணல, கேட்கல. அந்த புள்ள கடைசிக்கு என்ன செய்யுது? டீச்சருக்கு கும்பிட்டுட்டு வெளியில் போகிறேன்னு போய்த்து 3 தட்டிலிருந்து கீழே பாஞ்சு சூசைட் பண்ணி கொண்டுச்சு. நான் என்ன சொல்ல வரேன்டா, சில நேரங்களில் எங்களுக்கிட்ட பேசுறதுக்கு வரக்கூடியவங்க எல்லாரும் ஒரே மனநிலைமையில் இருக்க மாட்டாங்க. சில பேர் ஆறுதலை மட்டும் தேடி வருவாங்க. அதனால் நாங்கள் கேட்கக்கூடியவங்க ஒரு முறையான கேட்கக்கூடியவர்களாக மாறணும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேச்சு உடைய கலாமில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. நபி அவங்க ஒவ்வொருத்தரோடையும் அவங்களுடைய முறையை விளங்கி பேசுவாங்க. மூத்தவங்களோட எப்படி பேசணும், சின்னவங்களோட எப்படி பேசணும், அந்த டோன் இருக்குது தானே, அது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக அமையும். குழந்தைகளோட பிள்ளைகளோடு பேசுகிற நேரம் எப்படி பேசணும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புத்திமதி சொல்றதாக இருந்தாலும் அது ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற முறையில தான் நபி அவங்க புத்திமதிகளை சொல்லுவாங்க.
ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவையோ, எந்த சந்தர்ப்பத்தில் எது தேவையோ அப்படி அந்த நிலைமைகளை விளங்கித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தேவைக்கு மாதிரி புத்திமதிகளை சொல்லுவாங்க. அதே போல மிச்சம் இடங்களில் நபி அவங்க மௌனமாகத்தான் இருப்பாங்க. முக்கியமான கருத்துக்களை திருப்பி திருப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. சில நேரங்களில் சொல்லி அது ஆழமாக பதிய வச்சுறதுக்காக வேண்டி கேள்வி மெத்தட்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசுவாங்க. அதே போல பேசுற நேரம், ஒருத்தர் ஒரு பிழையை திருத்துற நேரம் கண்ணியமான முறையில் பிழைகளை திருத்துவாங்க. நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் ஒன்று தாரேன், 7 மண்டா இதை செஞ்சு பாருங்க. சூரத்து தஹரீமுடைய முதலாவது ஒரு 5 ஆயத்தை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. 7 மண்டா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இது எங்களோட குடும்பத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும், குடும்ப வாழ்க்கையில் ஃபேமிலி லைஃப்பில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு பெரிய ஒரு பாடத்தை அல்லாஹு தாலா சொல்லித்தாரான் சூரத்து தஹ்ரீம்ல 5 ஆயத்தில். இதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்ட ஒரு 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 ரகசியத்தை என்ன செஞ்சாங்க, ஒரு மனைவிடத்தில் சொன்னாங்க, இதை நீங்கள் யாருக்கும் சொல்ல வானமெண்டு. இதை மட்டும் நான் சொல்கிறேன். என்னன்னா, பிழைகள் வரக்கூடிய நேரத்தில் அந்த பிழைகள் எப்படி திருத்தணும் என்றது இதுவும் பேச்சில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனைவிக்கு என்ன சொன்னாங்க, ஒரு ரகசியத்தை சொன்னாங்க, இது யாருக்கும் சொல்ல வானம். ஆனால் அந்த மனைவி என்ன செஞ்சாண்டா, அவருடைய நெருக்கமான இன்னொரு நபியோடைய மனைவிக்கு என்ன செஞ்சிட்டாங்க, அந்த ரகசியத்தை சொல்லிட்டாங்க. இப்போ அல்லாஹு தாலா என்ன செஞ்சான், அதை அறிவிச்சு கொடுத்துட்டான். சூரத்து தஹரீம்ல அல்லாஹ் தாலா சொல்றான், வைத அஸர்ரன் நபியு இலா பஅதி அஸ்வாஜி ஹதீஸன் ஃபலம்மா நப்பஅத் பிஹி வஅத்ஹரஹு அல்லாஹு அலைஹி அர்ரஃப பஅதஹு வஅஅரத அன் பஅத். முக்கியமான ஒரு ஆயத். அல்லாஹு அக்பர். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வந்துட்டு, இப்படித்தான் இந்த விஷயம் நடந்துட்டு பாருங்க, நீங்கள் சொல்ல வானம் என்றத இவ சொல்லிட்டா என்று. இப்போ நபி அவங்க என்ன செஞ்சாங்க, அதோடு சம்பந்தப்பட்ட அந்த மனைவியை கூப்பிட்டுட்டு சொன்னாங்க, நான் இப்படி ஒரு விஷயம் சொல்ல வானம் என்றேன் தானேம்மா, நீங்கள் ஏன் சொன்னீங்க என்று கேட்டாங்க. அப்போ அவ திருப்பி கேட்டா, இது உங்களுக்கு யாரு சொல்லி தந்து, யாரு சொன்ன என்றதை திருப்பி கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த விஷயத்தில் பிரச்சனை நடந்துச்சோ, சொல்ல வானம் என்றத சொன்னது தானே பிரச்சனை இன்னைக்கு, அந்த விஷயத்தை மட்டும் சொன்னாங்களே தவிர அதுக்கு முந்தின அவங்க செஞ்ச குத்தங்களையோ அல்லது இதுக்கு பிறகு நீ இப்படித்தான் செய்வா என்ற விஷயத்தையோ சொல்லல. குடும்ப வாழ்க்கையில் படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம். ஒரு மனைவி தவறு செய்யலாம், பிள்ளைகள் தவறு செய்யலாம், யாராவது ஒரு தவறு செய்யலாம், தவறை திருத்தணும்ன்ற அந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. ஆனால் எங்களுக்கு டீக்கிற பிள்ளை என்ன, நீ இன்றைக்கு செஞ்ச மாதிரி இதுக்கு முன்னுக்கு எவ்வளோ தேனம் செஞ்சிருக்கிறாய், இதுக்கு பொறும் உடைய திருத்தேலாம், இந்த 2 வார்த்தையும் சொல்லிட்டு தான் நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த பிரச்சனையை முடிக்கிற. அதனால் கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் எங்களோட பேச்சில் மிக முக்கியமான சில விஷயங்களை நாங்களோட வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. கடைசியாக நான் எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், பேசுகிற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக பேசுங்க, பாசிட்டிவான வேர்ட்ஸே நீங்கள் பேசுங்க. எவ்வளோ பெரிய கஷ்டத்தில், துன்பத்தில், பிரச்சனையில், நோயில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் எப்பயுமே பாசிட்டிவான வேர்டை மட்டும் பேசுங்க. ஏண்டா ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு தானே பொதுவாக பழமொழியில் சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை ஒன்றோ ஆக்கும் அல்லது என்ன செய்யும், அழிக்கும் என்றுவாங்க. ஒரு வார்த்தை என்ன செய்யும், ஒரு மனுஷன் ஆக்கும் அல்லது அழிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் பாசிட்டிவாகத்தான் இருந்துச்சு. உங்களோட புள்ள எக்ஸாமில் கொஞ்சம் முன்பின்னான மார்க்ஸ் எடுத்திருக்கிறாங்களா அல்லது ஒரு நோயாளியை பார்க்க போகிறண்டாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டுமே பேசுங்க. ஏன் பாசிட்டிவான வார்த்தைக்கு அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லக்கூடிய என்ன அந்த உதாரணம் என்ன தெரியுமா, என்னது வேர்கள் ஊண்டின, ஆழமான வேர்கள் ஊண்டின ஒரு ஸ்தீரணமான மரம் மாதிரி. ஏன் அந்த மரம் எந்த ஒரு காத்துக்கும் எந்த ஒரு புயலுக்கும் அசையாது. இதே மாதிரி நீங்க ஒருத்தருடைய உள்ளத்துல விதைக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு தானே இந்த மனுஷன் எங்க கொண்டு போய்த்து சேர்க்கும் என்றது தெரியாது. இதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கவுலுன் மஅரூஃபுன் வ மக்ஃபிரத்துன் கைருன் மின் சதகத்தின் யத்பஉஹா அதா. நீங்க ஒரு மனுஷனுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை இருக்குது தானே, பாசிட்டிவான ஒரு வேர்ட் இருக்குது தானே, இது ஒருத்தர் சதகாவை கொடுத்துட்டு சொல்லி காட்டுறதை விடவும் சிறந்ததுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். நபி அவங்களுடைய இந்த ஹிரா குகையிலேருந்து வந்த நேரத்தில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பாசிட்டிவான வேர்ட் தான்
நபி அவங்கள 13 வருஷ காலமாக என்ன செய்ய வச்சுச்சு? மக்கால அவ்வளோ பெரிய துன்பங்கள் கஷ்டங்கள் வந்த பொழுதும் அவங்களை என்ன செஞ்சிச்சு? நிலையாக ஸ்தீரணமாக ஆக்கிச்சு. அப்போ ஹதீஜா ரலியல்லாஹுடைய முதலாவது வார்த்தை உங்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்ற வார்த்தை. உண்மையிலே சொல்ல போனண்டா ஒரு கஷ்டம் இருக்கக்கூடிய அல்லது ஒரு பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆணுக்கு ஒரு மனைவி மூலமாக வரக்கூடிய இந்த இப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை இருக்குது தானே, இது எவ்வளோ பெரிய லட்சக்கணக்கில் கிடைக்கக்கூடிய சல்லியை விடவும் என்னது பொறுமதியானது. கயிறு இதுக்கு அங்கால இன்னும் சொல்லி கொண்டு போகலாம், டைம் பேத்துட்டு இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது, அதோடு நான் முடிச்சுக்கொள்கிறேன். ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஜோக், நபி அவங்களுடைய நகைச்சுவை பற்றியும் எங்களுக்கு தலைப்பு தந்திருக்கிறாங்க. அதில் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நகைச்சுவை சுருக்கமாக ஒரு 4 நகைச்சுவைகள் தான் இருக்குது. முதலாவது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருக்கா கூப்பிட்டாங்க. எப்படின்டா, அனஸ் ரலியல்லாஹு அந்த நேரத்தில் பெரிய வயசு இல்லை, சின்ன புள்ள, கூப்பிட்டாங்க. எப்படின்டா 2 காதுடையவரே அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. இப்படி 2 காதுடையவரே அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் இதோட பின்னுக்கு விளக்கத்தை சொல்கிறேன். அதே போல் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை சஹாபாக்களோடு சேர்ந்து பெய்த்து கொண்டிருக்கிற நேரம் அபு உமைர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, சின்ன ஒரு புள்ள, இவர் ஒரு குருவி வளர்த்து கொண்டு இருந்தார். வீட்டில் ஒரு குருவி வளர்த்து கொண்டு இருந்தார். அந்த குருவி பாசத்தோடு இரக்கத்தோடு வளர்த்து கொண்டு இருந்தார். அந்த குருவி என்ன செஞ்சுட்டு செத்துட்டு, இப்போ இவர் சரியான முட்டையும் கவலையில் அழுகையில் இருந்தார். ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செத்த குருவியை பற்றியும் இந்த சின்ன பிள்ளைகிட்ட ஜோக்காக கேட்டாங்க, என்னம்மா உங்களோட குருவி என்ன நடந்த என்று சொல்லி அவருடைய அந்த கவலையை போக்குறதுக்கு. சும்மா சொல்லுவோமே, ஒரு புள்ள மீன் வளர்க்குதுன்ற மூட்டில் மீன் செத்து அழுந்து கொண்டு இருக்குது, அல்லது புறா வளர்த்து புறா செத்து அழுந்து கொண்டு இருக்கிறேன்டா, நாங்கள் என்ன சொல்லுவோம்? சும்மா போயே நீ அழுந்து இது புறாக்கா வேண்டி அழுந்து இருக்கிறே அப்படின்னு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொருத்தருடைய உணர்வுகளை மதிச்சாங்க. அந்த புள்ள உண்மையிலே அதுக்கு அந்த 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 குருவி பெருசு தான். அந்த புள்ளையுடைய உணர்வை மதிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல அவரோட அந்த கவலையை மறக்கடிக்க செய்யறதுக்கு ஒரு ஜோக்கை சொல்லிட்டு போனாங்க. என்னம்மா உங்களோட குருவியை நினைச்சு நம்ம அழுவுறீங்களா, என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இரக்கத்தோடு கேட்டுட்டு போனாங்க. இதே போல ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு மனுஷன் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு வாகனத்தை தாங்க ஏறி போறதுக்கு என்று சொல்லி கேட்டார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒட்டகம் கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்கிட்ட கேட்டார், ஒரு ஒட்டக குட்டியை தரவான்னு கேட்டாங்க. ஒரு ஒட்டக குட்டியை தரவான்னு கேட்டார். அப்போ அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஒட்டக குட்டியில் எப்படி போகலாம், பிரயாணம் செய்யலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருப்பி கேட்டாங்க, எல்லா ஒட்டகமும் என்னது ஒரு தாயிட குட்டி தானே அப்படின்ட்டாங்க. கொடுக்க போறது பெரிய ஒட்டகத்தை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல சின்னொரு ஜோக் கொண்டு அடிச்சாங்க என்று சொல்லி சஹாபாக்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. அதே போல இன்னொரு ரிவாயத் வருவது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஒரு கிராமப்புறத்து ஒரு சஹாபி இருந்தார், ஜாஹிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கொஞ்சம் அலங்கோலமான ஒரு சஹாபி, யாரும் பெருசாக அவங்கள மதிக்கிறல்ல. ஆனால் நபி அவங்களோட இவர் சரியான இறக்கம், நபி அவங்களும் இவங்களோட சரியான இறக்கம். பொதுவாக எங்கள்கிட்ட தான் ஒரு பிரச்சனை என்னண்டா, நாங்கள் ஒவ்வொருத்தருடைய ஸ்டேட்டஸை பார்த்து ஒருத்தரோட அழகை பார்த்து குணத்தை பார்த்து நாங்கள் பழகுறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பழகுறது வெறுமனே ஒருத்தருடைய குணத்தை பார்த்து தான். அவங்களுடைய பணத்தை பார்த்தோ அவங்களுடைய அதிகாரத்தை பார்த்தோ அல்லது பட்டம் பதவியை பார்த்தோ நபி அவங்க பழக மாட்டாங்க. ஒருத்தருடைய குணத்தை பார்த்து தான் நபி அவங்க பழகுவாங்க. ஜாஹிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க நல்ல குணம், ஆனால் அவங்கக்கிட்ட தோற்றம் தான் இல்லை, கருத்த ஒரு சஹாபி. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு தடவை இவங்க கிராமத்திலிருந்து பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நபியை சந்திக்க வர நேரம் நபி அவங்க வீட்டில் ஈக்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரயாணம் கொண்டு பேத்திருந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க, உங்களை இப்படித்தான் ஜாஹிர் சந்திக்க வந்தாருன்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க இப்போ இவரை தேடி. நாங்கள் என்ன சொல்லுவோம், அவன் வந்தானா அப்போ பேத்தே பெரிய செய்தி தானே அப்படின்ட்டு நாங்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை, தேடி வந்தவங்களை தேடி போனாங்க. போய் பார்க்குறாங்க, இவர் என்ன செய்கிறாரு, கிராமத்திலிருந்து கொண்டு வந்த அந்த சாமான்கள் எல்லாம் வச்சு விற்று கொண்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் போய் அப்படியே கட்டி பிடிச்சாங்க, பின்னால் போய் அப்படியே கட்டி அணைச்சி கொண்டாங்க. அணைச்சி கொண்டு கேட்டாங்க, யார் இந்த அடிமையை வாங்குற என்று சொல்லி கேட்டாங்க.
இவருக்கும் தெரியா பின்னால யாரு வந்தது என்று சொல்லி திரும்பி பார்த்தண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியவங்களை கண்ட உடனே இவங்களுக்கு சரியான சந்தோஷம். அவங்க இன்னமும் நபியவங்க என்னை இறுக்கி கட்டி பிடிக்கட்டும் என்று சொல்லி அப்படி நபியவங்கள பின்னுக்கு அப்படி அவங்களுடைய முதுவ பின்னுக்கு சாத்தி கொண்டாங்க. நபியவங்களுடைய நெஞ்சு இன்னமும் நெருக்கமாகட்டும் என்று சொல்லி. அதுக்கு பிறகு நபியவங்களை பார்த்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்னை வித்தா நீங்க சம்பாதிக்க பார்க்குறீங்க, என்னை யாரப்பா வாங்க போற அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உணர்வை விளங்கி கொண்டாங்க. சொன்னாங்க, நீங்க மக்களுடைய பார்வையில இப்படி இருக்கலாம், ஆனா அல்லாஹ்ட பார்வையில நீங்க பெரிய அந்தஸ்தில் இருக்கிறீங்க ஜாஹிர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வருவது ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ரிவாயத்தில் வருவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்கிட்ட ஒரு பெண்மணி வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் சொர்க்கம் போகிறதுக்கு துவா செய்யுங்க. வந்தது ஒரு வயசாளி பொம்பளை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அந்த பெண்ணை பார்த்து, நீங்கள் எல்லாம் சொர்க்கம் போக மாட்டீங்க அப்படின்ட்டாங்க. வயசாளிகள் எல்லாம் சொர்க்கம் போக மாட்டீங்க அப்படின்ட்டாங்க. இந்த பெண்ணுக்கு சரியான கவலை, அழுது கொண்டு போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்னால செய்தி அனுப்பினாங்க, அலுஹவானாம், நீங்க எல்லாரும் என்னது இந்த வயசோட போக மாட்டீங்க, குமர்களாகத்தான் நீங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவீங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய அந்த பதில சொல்லி அனுப்பினாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில பொதுவாக அந்த நகைச்சுவைன்னு ஒன்று இருந்துச்சு. ஒரு 2 நிமிஷத்தோடு முடிச்சு கொள்கிறேன். நகைச்சுவைன்னு ஒன்று இருந்துச்சு. இதை கொஞ்சம் கேட்டுக்கோங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறன்னு ஒரு இடத்துல, லா யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின், நீங்கள் இன்னொருத்தரை பார்த்து என்ன செய்ய வானம், பகடி பண்ண வானம் என்று. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்கே பகடி பண்ணி இருக்கிறாங்க. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், இதை நாங்கள் கொஞ்சம் தெளிவாக விளங்கி கொள்ளணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்ற, நீங்கள் ஒருத்தரை பார்த்து என்ன செய்ய வானம், பகடி பண்ண வானம் என்று. ஆனால் இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொருத்தரோடும் என்ன செஞ்சு இருக்கிறாங்க, ஜோக் பண்ணிருக்கிறாங்க, நகைச்சுவையாக நடந்திருக்கிறாங்க. உண்மைத்தானே? அப்போ இதுக்கு என்ன வித்தியாசம் நல்லாக விளங்கி கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நகைச்சுவையில் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நபி அவங்களுடைய நகைச்சுவையில் என்ன இருந்துச்சுண்டா, வெறுமனே ஜஸ்ட் ஒத்தரை சந்தோஷப்படுத்தணும் என்று இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ் சொல்கிற அந்த பகுடி பண்ண வானம் என்றது என்னத்துக்குண்டா, ஒத்தரை தாழ்த்த வானம் என்ற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இங்கே நோக்கம் என்னண்டா, ஒத்தரை என்ன செய்யணும், சந்தோஷப்படுத்தணும். ஆனால் அல்லாஹ் சொல்றது என்னண்டா, நீங்கள் என்ன செய்வானம், ஜோக் பண்ணி ஒத்தரை தாழ்த்த வானம். ரெண்டாவது, நபி அவங்க ஜோக் பண்ணினது எல்லாத்தையும் பாருங்களே, அன்பை கூட்டுறது தான். ஆனால் அல்லாஹ் அங்கே சொல்றது என்னண்டா, நீங்கள் ஒத்தரை அவமானப்படுத்துறதுக்கு என்ன செய்வானா, ஜோக் பண்ண வானம். மூணாவது சொல்றாங்க, நபி அவங்களுடைய ஜோக்ல என்ன இருந்தா, சூழ்நிலையை கவனிச்சு தான் நபி அவங்க என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தருடைய சந்தர்ப்பத்தை விளங்கி தான் என்ன செய்வாங்க, ஜோக் அடிப்பாங்க. இன்னைக்கு சில பேர் ஏசுறாங்க, ஜோக் அடிக்கிறவங்களுக்கு என்ன சொல்றாங்க, இவனுக்கு அறிவில்லை, இந்த நேரத்திலேயே வந்து ஜோக் அடிக்கிறேன்றான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஜோக்ல என்ன இருந்துச்சுண்டா, சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை விளங்கி ஒவ்வொருத்தருடைய மனசை விளங்கி என்ன செய்வாங்க, ஜோக் அடிப்பாங்க. இப்ப ஒரு கேள்வி வரும், எப்படி மனசை விளங்கி ஜோக் அடிக்கிறது? அவங்களுடைய நிலைமையை விளங்கினா மனசை விளங்கி கொள்ளலாம், அவங்க எப்படி இருக்கிறாங்க என்றதை விளங்கி கொள்ளலாம். அதே போல அங்க சொல்றதெல்லாம் குறைகளை என்ன செய்வானாம், சொல்லி ஒத்தரை என்ன செய்வானாம், ஜோக் அடிக்கவானாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஜோக்ல என்ன ஈக்குமெண்டா, உண்மை மட்டும் தான் இருக்கும். ஆனா அங்க சொல்றது என்னண்டா, நீங்க பொய் சொல்லி ஒத்தரை மிகைப்படுத்தி என்ன செய்வானா, ஜோக் அடிக்கவானாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஜோக்ல என்ன ஈக்குமெண்டா, ஜோக் அடிச்சிறவங்களோட சேர்ந்து அவங்களும் சிரிப்பாங்க. என்ன, அவரும் சிரிப்பாரு, நபி அவங்களும் சிரிப்பாங்க. ஆனா அங்க அல்லாஹ் சொல்றது என்ன தெரியுமா, நீங்க அவரை வச்சு மற்றவங்களை என்ன செய்யவானா, சிரிக்க வச்சவானாம். கடைசியாக ஒரு கேள்வி உண்டு, நாங்க ஒருவரை சிரிக்க வைக்கிறோமா அல்லது ஒருவரை வைத்து மற்றவங்களை நாங்க என்ன செய்யறோமா, சிரிக்க வச்சிரோமா? இது 2 கேள்வியிலையும் பெரிய வித்தியாசம் உண்டு. நாங்க ஒருத்தரை சிரிக்க வச்சிரோமா, ஜோக்குன்னு என்ன, நான் ஈக்கிறேன், இம்ரான் ஈக்கிறாரு, இம்ரான் ஹாஃபிஸ் ஈக்கிறாரு, நான் சொல்ற ஜோக்கில் அவர் சிரிக்கணும், அவருக்கு ஒரு சந்தோஷம் வரணும். இப்போ எங்கிட்ட ஜோக்கெல்லாம் எப்படி அமைஞ்சிக்கிண்டா, மூணாவது ஆள் சிரிக்கிற இது கூடாது. அதனால் கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மிக தெளிவாக இதில் மிச்ச விஷயங்கள், எங்களுக்கு படிப்பினைக்குரிய மிச்ச விஷயங்கள் இருக்குது. எங்களோட வாழ்க்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய
ஒவ்வொரு விஷயங்களும் எங்களுக்கு ஆகப்பெரிய படிப்பினைகள் தரக்கூடியதாக இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இது ஷமாயில் உடைய திருமிதியுடைய இந்த 12 நாட்களில் மட்டும் இல்லாமல் இதை கொஞ்சம் தேடி தெளிவாக படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். முயற்சி செய்யுமா இன்ஷா அல்லாஹ்? பிரயோசனம் எழுந்துச்சா விளங்கிச்சா அவங்களுக்கு? ஏதாவது கேள்விகள் இருக்குதா? சொன்ன விஷயங்கள் தெளிவில்லாமல் கேள்விகள் என்னமாவது இருக்குதா? தெளிவுண்டு தேவை, இல்லாட்டி இதில் வித்தியாசம் உண்டு? ஓ ஈக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் நபி அவங்க ஒரு யுத்தத்துக்கு போனாங்க பாருங்கள். எங்கன்னு சொல்லி எங்கே போனாங்க? யுத்தத்துக்கு போய்த்து திரும்பி வர நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை மனைவியோடு ரேஸ் ஒன்று ஓடினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? ரேஸ் ஓடினாங்க. அல்லாஹு அக்பர். எங்கே போய்த்து வார? இது யுத்தத்துக்கு போய்த்து வார. அல்லாஹு அக்பர். யுத்தம் நடந்துக்கு மனைவிக்கு கணவனே நான் அவட ஹக்கு சரியாக நிறைவேறணும். அல்லாஹு அக்பர். அப்போ 2 தடவை ரேஸ் ஓடினாங்க. ஒரு தடவை ஓடினாங்க ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு வெத்தினாங்க. ரெண்டாவது தடவை ஓடினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெத்திட்டு சொன்னாங்க, ஆயிஷா அண்டையிட ரிவர்ஸ் தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் தந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்பாவாக இருந்து விளையாடிக்கிறாங்க பேர பிள்ளைகளோட. என்ன செய்வாங்கண்டா, பேர பிள்ளைகளை தண்ட கழுத்தில் ஏற்றி கொண்டு ஒட்டகம் போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஊட்ட சுற்றி இருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க வாராங்க, அல்லது உமர் ரலியல்லாஹு அவங்க வார நேரம் பார்த்தா பேர புள்ள நபி அவங்களுடைய மேலே ஈக்குது. கேட்டாங்க, உங்களுக்கு நல்ல சொகுசான வாகனம் ஒன்று கிடைச்சிருக்குதுன்னா அப்படின்னாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாகனத்தை பார்க்க வானம், வாகனத்தில் ஏறிக்கிறவரை பாருங்க, அவர் எவ்வளோ பெரிய ஆள் என்று சொல்லி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை தான் நபி அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, நபி அவங்களுடைய எல்லா வாழ்க்கையும் அற்புதமானது. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதோடைய உளவியலோடு ரிலேட் ஆகக்கூடிய மிச்ச விஷயங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சமகாலத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் உண்டான கேள்விக்கு பதில்கள், பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் நபி அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே இருக்குது. அது சரியாக பின்பற்றினா எங்களோட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையிலையாக இருக்கலாம், அதே போல் பிஸ்னஸ்லையாக இருக்கலாம், பிள்ளைகளோட இல்லாட்டி படிப்புடைய விஷயங்களாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் தீர்வுகள் இருக்குது. முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எங்களோட உடம்புல ஆரோக்கியத்தை நசீபாக்குவானாக. மௌத்து வரைக்கும் நபி அவங்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான தௌஃபீக்கை நம் அனைவருக்கு நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.